சிம்மராசி, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் சாபமாக இருந்த வாழ்க்கை நிலை வரமாக மாறப்போகுது. சொந்த பந்தங்கள்லாம் உங்களை பற்றி தப்பாகவும் தவறாகவும் ஒதுக்கி வச்சோம். என்னெல்லாம் பேச முடியுமோ, எவ்வளோலாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணவங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு ஓரமாக நிற்க போகிறாங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு கை கட்டி வாய் பொத்தி உங்களுக்கு சலாம் போட போகிறாங்க. அது என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருடைய ஆசை என்னங்க? நிறைவான செல்வம் செழிப்பு கிடைக்கணும். அதற்கு வழிவகுத்துடலாமா? அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர கடவுளை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்கலாம். வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ரவனா போற்றி, தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி, குறைவிலா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி, உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி, சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி, மங்களங்கள் தந்து எமை மகிழ்விப்பாய் போற்றி, பொங்கிடும் நலம் யாவும் உன்னருளே போற்றி, தங்கிடச் செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி போற்றி, ஓம் குபேர பகவானே போற்றி போற்றி. புரியுதுங்களா? இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த குபேர கடவுளை மனசார நினச்சிக்கிட்டு வேண்டுங்க. குபேர பெருமானை, செல்வ செழிப்புக்கு தலைவனே, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். என்னுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. எனக்கு பெரும் செல்வம் வேணாம். என்னுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடிய குறைந்த செல்வமாவது எனக்கு கொடுத்து காத்திடுங்கன்னு சொல்லி வேண்டுங்க. கட்டாயம் அந்த குபேர கடவுள் கொடுத்துருவார். அவருடைய அருளாசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க நானும் அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. சிம்மராசியுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள், குறிப்பாக பண தேவைகள் பூர்த்தியாக குபேர பெருமானே வாழ்வழிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காற்று வீச வழிவகுங்க. வாழ்த்துக்கள். சரிங்க, இப்போ அடுத்து வரக்கூடிய 7 நாள் சிம்மராசிக்கு வரமாக இருக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு, மேலும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலையை வரமாக மாற்றி வாழ்க்கையை சிறப்பாக மாற்றலாம். பார்த்துக்கலாமா? சிம்மராசி, மகம் நட்சத்திரம், பூர்வ நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், இவர் யாரு? நிழல் கிரகம். அடுத்து கடத்தரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே சனி பகவானும் கூட்டணியில் நிற்கிறாங்க. அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் அவர் கூட சுக்கிர பகவானும் அவருடனே ராகு பகவானும், இந்த 3 பேரும் அஷ்டமஸ்தானத்தில் கூட்டணியில் இருக்காங்க. அடுத்து தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதியில் வலம் வராங்க. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் 9 நவகிரகங்களும் இப்படி தான் உட்கார்ந்துருக்காங்க. இதை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது. அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் மனசில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாக போகுது. விஷயம், நிம்மதி இல்லாமல் தான் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுவே இந்த நாட்களில் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சாபமாக இருக்கக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு வரமாக மாறுதுன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? அதே மாதிரி அடுத்து 2வது பிரச்சனை, நம்ம பணம் வெளியில் மாட்டிக்கிச்சு. நம்ம கொடுத்துருப்போம், உதவிக்காக கொடுத்துருப்போம், வட்டி கொடுத்துருக்க மாட்டோம். வட்டி தொழில் சிம்மராசிக்கு என்றைக்கு செட் ஆகாது. அதை செஞ்சு தான் நம்ம பொழைக்கணுன்ற எண்ணம் என்றைக்குமே சிம்மத்திற்கு இருக்காது. அதிகாரம் பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி. மற்றவங்களுக்கு காசை கொடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை பார்க்கணுன்னு என்றைக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே இவங்க அந்த தொழில் பண்ணுறாங்கன்னா கூட நியாயமான தொழிலாக தான் இருக்கும். மற்ற இடத்துல 10 ரூபா வட்டி கொடுக்குறானாக்கா இவங்க 10 ரூபா வட்டி கொடுத்து தான் வாங்குவாங்க, இல்லை 2 ரூபா வட்டி கொடுப்பாங்க. இந்த பேங்க்ல எந்த வட்டி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குங்க வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வட்டி கொடுத்தாலும் அதை திரும்ப வாங்குறதுக்குரிய சாமர்த்தியம் இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அப்படி நம்மளுடைய பணம் மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்ட காலத்துலேயும் அந்த பணம் சேராமல் தவிச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? போய் கேட்டு கேட்டு அது வரல அப்படிங்கிற பட்சத்தில் போடா அப்படின்னு விட்டு போனால் கூட இந்த நேரங்களில் உங்களுக்கு வரப்போகுது. அந்த பணம் உங்கள் கைக்கு சேரும். அதே மாதிரி உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்கள்னால முடியாத காரியங்களை கூட அழகாக முடிச்சுக்க போகிறீங்க. மற்றவங்க யோசிப்பாங்க, என்னடா இது, இவனா அப்படி செஞ்சான், இவனுக்கு அவ்வளோ சாமர்த்தியம்லாம் இல்லையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவளாம் அப்படி செஞ்சா இருக்காதே, இவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இத்தனை நாளாக கொஞ்சம் தன்னுடைய திறமைகளை மறைச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ சாமர்த்தியமாக சாதனை புரிய போகிறீங்க. அதே மாதிரி அடிக்கடி ஒரு கனவு வந்துட்டே இருந்திருக்கும்.
அதாவது நல்ல கனவு தான், சரிங்களா? அந்த கனவுகள் நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க, ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, அது தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வர்றது அதிகரிக்குங்க. உங்களுக்கு வந்து போட்டியாக இருந்தவங்க, பொறாமை பிடிச்சவங்கலாம் ஒளிய போகிறாங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறித்த நேரத்தில் செஞ்சு கொடுத்து மனசுக்கு நிறைவே அடைய போகிறீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிங்க கூட வேலை பார்க்குறவங்களாம் அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் கரெக்டாக செஞ்சிட்றான்ப்பா, நம்மளால தான் முடியறதில்ல அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்துட்டு தன்னுடைய காரியங்களில் வெற்றியாளர்களாக வலம் வரதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? தன்னுடைய வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க, நேரம் காலம் தவற மாட்டாங்க. எவ்வளவு கடினமான வேலையும் இது நமக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம தான் பொறுப்புங்கிறத உணர்ந்து செயல்படுவதனால தான் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் வீழ்த்த முடியாத உயர்ந்து நிற்கிறீங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்பட போகுது. முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போறீங்க. உறவுக்காரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாப்பா உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலம் காரியங்களை சாதித்து வெற்றி பெற போறீங்க. அடுத்த சுக்கிர பகவானுடைய சஞ்சாரத்தினால கலைத்துறையில் இருக்கிறவங்க, கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. திண்டாடி போன நிலை மாறி உயர்வான நிலைக்கு மாற்றத்தை அடைய போறீங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களில் படிக்கிறதுல நீங்கள் எதிர்பார்த்தது போலவே எளிமையாக இல்லையே, கடினமாக இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டிருந்த நீங்கள் முயற்சியின் காரணமாக அந்த கடினமான பாடங்களை கூட எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு படிக்க போகிறீங்க. இதற்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய துணையை நாடுங்க. வெற்றி பெற போகிறீங்க. முயற்சிகளில் கூட உங்களுக்கு பலன் உண்டு. மேலும் வரவுகள் அப்படிங்கிறது நிறைவாக வருவதனால பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே சமாளிச்சிருவீங்க. உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்களும் மறையுது. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. அதே மாதிரி திருமணத்துக்காக வரன் தேடிட்டுறீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகளில் பொறுமையை கடைபிடிங்க, நல்ல வரன் அமையும். அதே மாதிரி வீட்டை மாற்றணுங்கிற முயற்சிகளில் இப்போ ஈடுபட வேணாங்க, கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க. இது வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இதனால் உற்சாகமாக காணப்பட போகிறீங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் பொறுமையாக முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்துலேயும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் மட்டும் இப்போ வேணாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், புதுசாக வீடு பார்க்குறீங்களா வேணாம், புதுசாக முதலீடு பண்ணுறீங்களா அது வேணாம். ஆனால் இருக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமாக இருக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பல பதிவுகளை சொல்லிக்க, சிம்ம ராசிக்கு கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாது. அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகமான நாட்களுங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற பணம் கிடைக்கும். இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இதன் காரணமாக கூட வேலை பார்க்குறவங்க மத்தியிலையும் சரி, உடைய மேலதிகாரியுடைய மத்தியிலையும் சரி, இவங்களை எதுவுமே பண்ண முடியலன்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்முடைய வேலையில் நம்ம கரெக்டாக இருந்துட்டாவே யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அடுத்தடுத்து சொல்லணும்னா இந்த 7 நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை இருக்க போகுதுன்னா, பணத்தட்டுப்பாடு நீங்க போகுது, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுது, குறிப்பாக தொழிலில் நல்ல ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க, தங்க நகைகளை வாங்குவதற்கான யோகம் இருக்குது, மனைவி மக்களால் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்த்த விட கூடுதலான உதவிகள் கிடைக்க போகிறீங்க, கடன் தொல்லைகள் நீங்குது, பணவரவு அதிகமாகுது, திருமண தடைகள் அகலுது, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, நிம்மதி அடைய போகிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் சிறப்பாக நடக்க போகுது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருங்க, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்கள் மேலே இருந்த அந்த வீண் பழி நீங்க போகுது, இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்திருந்த நோய் தொந்தரவுகள் அகல போகுது, வரவுகள் அதிகமாகுது, பணத்தட்டுப்பாடு இனி சுத்தமாக இருக்காது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கூடுதலாக நட்சத்திரங்களுக்கான தனிப்பட்ட பலன்களை பார்க்கலாம். மகம் நட்சத்திரம், குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது, தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க போகுது, லாப செவ்வாயினால வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இதுவே ரியல் எஸ்டேட் பண்றீங்க, பில்டர்ஸாக இருக்கீங்க, தொழிலில் லாபம் தரப்போகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக சொத்து சேரும். அடுத்த பூர நட்சத்திரம்,
உடைய பல நாள் கனவுகள் இப்போ நனவாக போகுது. உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் குறையுது. ஆரோக்கியம் சீராகுது. சுக்கிரனும் புதனும் வக்ரமாக இருக்கிறதுனால எல்லா விதங்கள்லையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்ததை எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில உயர்வை கொடுக்குறாரு. துணிச்சலாக செயல்பட வைக்கிறாரு. அதே மாதிரி தடைப்பட்ட வேலைகள் கூட இனி கடகடன் நடக்கும். திரும்பவும் சொல்கிறேங்க, கட்டாயம் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சிம்ம ராசிக்கு வாழ்க்கை நிலையில் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்களுடைய சாபமான வாழ்க்கை நிலை வரமாக மாறுறத நீங்களே உணர்வீங்க. இன்னும் சிறப்பாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை நிலையில் நான் பட்ட கஷ்டங்கள்லாம் போதுங்க, சொன்ன மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன், அதற்கு ஏதாவது தெய்வத்துடைய அனுகிரகம் எனக்கு துணை வருமா, நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். குறிப்பாக அந்த சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதனால இருண்டு போன வாழ்க்கை நிலை கூட இனி வெளிச்சமாக மட்டுமே இருக்க போகுது. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களாவே இருந்தாலும் உண்மையான பக்திக்கு வரம் கொடுக்கக்கூடியவர். கட்டாயம் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் இவருடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கை நிலையை வரமாக மட்டுமே மாற்றி கொடுக்கும். இவருடைய வழிபாட்டில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். தினம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது சிவபெருமானை நினச்சிக்கிட்டு அமைதியாக தியானம் பண்ணணும். ஓம் நமக் சிவாய இந்த மந்திர சொல்ல உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஒரு நாளில் சொல்லிக்கிட்டே இருங்க. சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ கெட்டவங்களா கூட இருங்க, இவரை நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாவே நீங்களே நினச்சாலையும் அந்த தீ எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா ஜோதி வடிவமாக சிவபெருமான் உங்களுக்குள்ள ஐக்கியமாகிடுவார். அதை சொல்லுவாங்க இல்லையா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினைச்சாலும் எந்த ஒரு குத்தத்தையும் செய்ய முடியாது. ஏன் கனவுல கூட நினைக்க முடியாது. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே நல்லவங்க, இனியும் நல்லவங்களாவே நல்லபடியாக இருக்க போறீங்க.